உங்க வீட்டுல பிள்ளைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் சளி குறையவே மாட்டேங்குதா? இந்த தூதுவளைய இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, டக்குன்னு குறையும். சளிக்கு சரியான மருந்து இந்த தூதுவளை தாங்க. தூதுவளைய செடியில இருந்து கட் பண்றதுக்குள்ள போதும் ஆயிரும், அவ்வளவு முள்ளு இருக்கும். கஷ்டப்பட்டு செடியில இருந்து கட் பண்ணி இந்த மாதிரி 2 முறை கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப இந்த மிக்ஸி ஜாடியில 100 ல இருந்து 150 ரவா எடுத்திருக்கேன். அடுத்ததா 2 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், நம்ம கழுவி அலசி வச்சு தூதுவளையும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து இந்த மாதிரி நைஸா அரைச்சதுக்கு அப்புறம் இதுல தோசை மாவு 1.5 கரண்டி, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் நைஸா அரைச்சதுக்கு அப்புறம் மிக்ஸில இருந்து வேற பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்ததா தாளிக்கிற எண்ணெய் தவால கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் கேரட் எண்ணெயில நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அரைச்ச மாவுல வதக்கின வெங்காயம் கேரட்டையும் சேர்த்து கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மல்லி இலைகள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப மாவு காரஞ்சாரமா ரெடி ஆயிடுச்சு. இப்ப குழிப்பணியார சட்டியில கொஞ்சமா ஆயில் சேர்த்து ஆயில் நல்லா சூடு வந்ததுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இப்ப 10 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இந்த குழிப்பணியாரத்தை திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா திருப்ப வருதுன்னு. இது சூப்பரான காரஞ்சாரமான தூதுவளை குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடிஷ் நீங்க ஜீனி இல்லைன்னா நாட்டு சக்கரை, அப்படி இல்லைனாக்கா தேங்காய் சட்னி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுல பச்சை மிளகாய், இஞ்சி, மிளகுத்தூள் எல்லாம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் காரமா இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அதிமருந்து.